அறிமுகப்படுத்தப்பட்டோம். முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்து என்ற ஒரு பெயர் மட்டும்தான், அந்த ஒரு பெயர் மட்டும்தான், வேற பெருசா ஒண்ணு இல்லை சகோதரர்களே. எனவே அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நெஞ்சம் நிறைந்து நேசிக்கணும். அவர்களினுடைய தனித்தன்மையை பற்றி நம்ம பேச போறோம். தனித்தன்மையினுடைய அது ஒரு கடல், அதிலிருந்து ஒரு துளியை உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன். அவங்க ஒரு கடல், ஒரு துளியை முன்னால் வைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை. அம்லம் யஅரிஃபு ரசூலஹும் ஃபஹும் லஹு முன்கிரூன். அவர்கள் தங்களுடைய ரசூலை விளங்கி இருப்பார்களே ஆனால், புரிந்து கொள்வார்களே ஆனால், எந்த ஒரு மறுப்பும் அவர்கள் செய்ய முடியாது அப்படிங்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல நம்ரூது வாழ்ந்தான். அவன் பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரசன், உலகத்தை ஆண்ட 4 அரசர்களில் அவன் ஒருத்தன். உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தவர்கள் 4 பேர். அந்த 4 பேர்ல ஒருத்தர் நம்ரூது. இந்த நம்ரூதை ஏகத்துவத்தின் பக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழைக்கிறாங்க, வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவன் சொன்னா, நான் எதுக்கு வரணும், நானே ரப்பாக இருக்கிறேன், நீ எதுக்குப்பா, நானே ரப்பு, நானே இறைவன், நீ எந்த இறைவன் பக்கம் அழைக்கிற நீ என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அவன் கேள்வி எழுப்பினான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய இறைவன் மரணித்தவர்களை உயிராக்குவான், உயிராக இருக்கக்கூடியவர்களை மரணிக்க செய்வான். உன்னால முடியுமான, இது என்ன பெரிய வேடிக்கை, அந்த கூட்டிட்டு வாப்பா 2 பேர் அப்படின்னா. அந்த 2 பேர் யாருன்னு சொன்னா, மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் சிறையில் இருக்கிறாங்க. மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு, சிறையில் இருக்கக்கூடிய அவர்களை அழைச்சிட்டு வாங்கன்னா அவங்க அழைச்சிட்டு வரப்பட்டது, வந்தாங்க. இப்ப இவன் ஹயாத்தா தானே இருக்கிறான், ஒருத்தனை கூப்பிட்டு, இவன் ஹயாத்தா இருக்கிறானா, ஆமா ஹயாத்தா இருக்கிறான், வெட்டிட்டான், கொண்டுட்டனா வேலை முடிஞ்சது. இப்ப இவனை மௌத்தாக்குனது நான் தானே, இவனும் மரண தண்டனை தான், மரணம் விதிக்கப்பட்டிருக்கிறது, இவன் மரணிக்க போகிறான், ஆனால் நான் இவனை விடுதலை செய்கிறேன், ஹயாத்தாக்கிட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தா இவன் ஒரு கிறுக்கன், இவனுக்கு இந்த மாதிரி பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த மாதிரி டிபேட் பண்ணக்கூடியவங்க, இவனுக்கு இப்படி புரிய வைக்க முடியாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய ரப்பு சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்கிறான், நீ மேற்கிலிருந்து உதிக்க செய்கிறான். கஃபர், அவன் என்ன அப்படி திடுக்கிட்டு போயிட்டான். சூரியனை மேற்கு உதிக்க வைக்க முடியுமா, உதிக்க வைக்க முடியுமா, இல்ல முடியாது. சூரியனுக்கு சூரியனை ஒரு கட்டுப்படுத்த முடியுமா, சந்திரனை கட்டுப்படுத்த முடியுமா, நட்சத்திரங்களை கட்டுப்படுத்த முடியுமா, பூமியை கட்டுப்படுத்த முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுத்தினாங்க.